அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பதிவை கொடுக்கலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இந்த 2020 நிறைய பேருடைய வாழ்க்கையில் பல வகையான இன்னல்களையும், சிலர் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்களையும் அனுபவிச்சிருப்பாங்க. இந்த 2020ல் என்னென்ன நடந்ததோ அதை நான் ஜூன், ஜூலை மாதங்களில் போன வருடம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தேன். அதாவது சனி மற்றும் குருவினுடைய தாக்கத்தினால 2020ல் நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா, கல்வியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க. அதே போல் கல்வியை பொறுத்தவரையில் நிறைய சிரமங்களையும் சந்திப்பார்கள். அதே போல் புதிய யுக்தியை பயன்படுத்துவாங்க கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இப்போ ஆன்லைன் கிளாஸஸாக போயிட்டுச்சு 2020. அடுத்து பார்த்திங்கன்னா, தொழில் வகையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் ஏற்படும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா ஒரு காரணமாக அமைஞ்சு நிறைய பேருடைய வாழ்வாதாரத்தையும் புரட்டி போட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 2020 நடந்தது. சரி, இது இருக்கட்டும். இப்போது இந்த 2021 அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த டிசம்பர் 21 நிகழக்கூடிய இந்த குரு சனி சந்திப்பு, இந்த நேர்கோட்டில் இணையக்கூடிய இந்த சந்திப்புனால் 2021 எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கொடுக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை நான் இந்த வார பதிவில் கொடுக்கலான்னு இருக்கேன். அதையும் பாருங்கள். ரொம்ப பயனுள்ள தகவல்கள் அதில் இருக்கும். ஏன் அப்படின்னா, கடந்த பெயர்ச்சியை விட இப்போது வரக்கூடிய அடுத்த 2.5 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா, நிறைய மாற்றங்கள் மக்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய அபரிவிதமான வளர்ச்சி இருக்க போது. அதே போல் எந்தெந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா சிறப்பான அந்தஸ்தையும் நல்ல நற்பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைக்கி இந்த விஷயம் டிசம்பர் 21 இன்று பார்த்திங்கன்னா, இந்த குரு சனி 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டில் வர்றாங்க. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல இந்த நிகழ்வு இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 400 ஆண்டுகள், பல 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஏன் அப்படின்னா, இந்த குருவும் சனியும் பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தில் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அதாவது அந்த இடைப்பட்ட தூரம் பார்த்திங்கன்னா பல கோடி மைல்களுக்கு தொலைவாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். சரி, இந்த சுற்று தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிரக பெயர்ச்சி. அதாவது சூரியனை குரு ஒரு சுற்று சுற்றி வர 11 வருடங்கள் 9 மாதங்கள் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா 12 ராசிகளுக்கு வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறான்னு சொல்கிறோம். அதே போல் சனி ஒரு முழுமையாக ஒரு சுற்று வரத்துக்கு 30 வருடங்கள் ஆகும். சரிங்களா? அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ராசிலையும் 2.5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிகளை சுற்றி வர 30 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போது இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு, அதாவது பூமி, குரு, சனி இந்த 3 கிரகங்களும் ஒரு நேர்கோட்டில் வராங்க. இது நேர்கோட்டில் வரும் பொழுது நம்மளுடைய வானத்தில் பார்த்திங்கன்னா இந்த குருவனுடைய ஒளி, அதாவது ஒரு பெரிய நட்சத்திரத்தை போல் பிரகாசமாக இருக்கும். சரி, இந்த நிகழ்வுனால் என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மக்காரகன். பொதுவாக சனி பகவான் எங்கே இருந்தாலும், அதாவது சூரிய குடும்பத்தில் எந்த தொலைவில் இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே பூமி மேலே அவருடைய ஒரு தாக்கம், அதாவது ஒரு கதிர்வீச்சான தினம். உதாரணத்துக்கு நம்மளுடைய சூரியனுடைய கதிர்வீச்சு தான் நமக்கு இரவு பகல் அப்படின்ற விஷயத்தை நமக்கு கொடுக்குது. அதே போல் சந்திரன் பார்த்திங்கன்னா கடல் அலைகளுக்கு காரணமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொடர்பு இருக்குன்னு சொல்லுவோம். அதே போல் இந்த சனி கிரகம் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? அப்போ நம்மளுடைய கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி பகவான் இருக்கார். அவருடைய கதிர்வீச்சு தொடர்ந்து பூமியின் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த விஷயமானது குரு இடையில் வரப்போகிறார். அதாவது பூமிக்கும் சனி கிரகத்துக்கும் இடையில் இந்த குரு பகவான் பயணம் செய்ய போகிறார். கிட்டத்தட்ட இன்றைக்கி மாலை 6 மணி முதல் 6லேருந்து ஒரு நாள் 1.5 நாள் இந்த நிகழ்வு முழுமையாக இருக்கும். அதில் முழுமையாக இருக்குன்றதை விட நம்ம பார்க்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா குறுகிய நேரம் தான். இந்த ஒரு நாள் 1.5 நாள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சனி பகவானுடைய கதிர்வீச்சானது பூமி மேலே படாத அளவுக்கு இருக்கும். இப்போது இது பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் அந்த
நிகழ்வு தாண்டி கொஞ்சம் நகரும் பொழுது மீண்டும் சனி பகவானுடைய கதிர்வீச்சானது பூமி மேலே படும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சுருக்கமாக சொல்லணும்னா பவர் கட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டை பொறுத்தவரையில் ஒரு கரண்ட் வந்து இருக்குது. கரண்ட் வந்து திடீர்னு கட் ஆகிட்டு ஹை வோல்டேஜ் வந்தால் என்ன ஆகுமோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி கிரகத்தினுடைய அந்த கதிர்வீச்சு தடைப்பட்டு மீண்டும் அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு வந்து பூமி மேலே படும் பொழுது இது பல வகையான இயற்கை பேரவழிகளையும் சீற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2021 பொறுத்தவரையில் நிறைய வந்து இயற்கை பேர் அழிவுகளை வந்து நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்வின் போது முடிந்த வரையில் வந்து தியான நிலையில் இருங்க, மந்திர உபதேசங்கள் செய்யுங்க, மந்திரத்தை வந்து ஜபிக்கணும். இது எல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டுருங்க. இந்த கதிர்வீச்சுக்களினுடைய தாக்கம் உங்களுக்கு வந்து ஏற்படாமல் இருக்க இதுதான் வந்து சிறந்த வழி. ஏதேனும் ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த 2 நாட்கள் அடுத்து இன்று முதல் இன்று நாளை நாளை மறுநாள் இந்த 3 நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டே இருங்க. அந்த தாக்கத்தினுடைய பாதிப்பு உங்களை வந்து அடையாமல் இருக்க இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். சரிங்களா? நன்றி அன்பர்களே, நன்றி.